எங்க பேங்க்ல வட்டி கம்மி, எங்க பேங்க்ல வட்டி கம்மின்னு சொல்லி நம்ம ரெகுலரா போற பேங்க்ல நமக்கே பட்டைய போடுறாங்க. நீங்கள் ஷார்ட் பீரியடில் கோல்டு வந்து வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா பேங்க்கில் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தா 1 மந்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று போடுறாங்க அப்ரைசர் சார்ஜ், இது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெளியில் வைக்கலாமா இல்லை பேங்க்கில் வைக்கலாமா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி 75,000 கிட்ட ஒரு கோல்டு வச்சுட்டு லோன் வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து வட்டி 520 ரூபா சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னோட அந்த பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருந்துச்சு 300. எதுக்கு அப்படின்னு தெரியல. போய்ட்டு பேங்க்கில் கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க அப்ரைசர் சார்ஜ்னு சொன்னாங்க. நாங்கள் 1 மந்தில் மூட்ருவோன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அவங்க 3 மந்த் வரை இருக்கணும்னு சொன்னாங்க. இல்லை 1 மந்த் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கும் 520 ரூபா ப்ளஸ் 300 ரூபா சார்ஜும் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் லோனுக்கு கோல்டு வைக்கிறீங்க அப்படின்னு இந்த 2 விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வச்சுங்க. ஏன்னா அவங்க பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலே நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க. கொடுமை சரவணன்.